வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகை விலாசினி மற்றும் கொஞ்சம் நடிகன் பாஸ் மூலமாக ஃபேமஸ் ஆன ஆதித்யா சேனலில் ஃபேமஸ் ஆன ஆதவன் இவங்க 2 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க விலாசினி. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குழந்தையான மீரா வந்து அவங்களுக்கும் ஆதவனுக்கும் பிறந்த குழந்தை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்த அவங்க சொல்லும்போது நிறைய விஷயங்களை பிரேக் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 2 பேருமே 2வது திருமணம் ஆல்ரெடி வந்து விலாசினிக்கு மேரேஜ் ஆகி அது விவாகரத்துல முடிஞ்சிருது. அதே மாதிரி தான் ஆதவனுக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆகி இப்போ அவருக்கு விவாகரத்து நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தனக்கும் ஆதவனுக்கும் திருமணம் ஆயிடுச்சு. அந்த எங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தை தான் மீரா அப்படிங்கிற மாதிரி விஷயத்த இன்னைக்கு வந்து நடிகை விலாசினி ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாருக்குமே ரொம்பவும் பெரிய ஷாக்கா இருக்கு. இவங்க கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேல லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட தெரிஞ்சிருந்தது. ஆனா அவங்களுடைய குழந்தையா மீரா ஆதவன் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த டிவோர்ஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே விலாசினி கூட இல்லீகல் அஃபேர்ல இருந்திருக்காரா ஆதவன் அப்படிங்கிற கொஷின் வந்து இன்னைக்கு போகுது. அதுக்கு அவருடைய மனைவி, அதாவது ஆதவனோட மனைவி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேபி இந்த இஷ்யூ வந்து தெரிஞ்சதுனால தான் ஆதவனை விட்டு அவங்க டிவோர்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற பேச்சுக்களும் போயிட்டு இருக்கு. இந்த வகையில் இன்னைக்கு நடிகை விலாசினி சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. ஆதவனை தன்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டும், தன்னுடைய பொண்ணு மீரா அவரோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டும், நான் வந்து நிறைய வழிகள் கஷ்டங்களை தாண்டி இன்னைக்கு இந்த ஃபீல்டில் நின்றுட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எமோஷனல் பேக்ரவுண்டை இன்னைக்கு ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு அதுதான் வந்து சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை விலாசினி வந்து நிறைய பாடல் கச்சேரிகளில் பாடியிருந்தாலுமே அவங்க வந்து பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2ல் பாண்டியனோட பொண்ணாக வந்து, அதாவது மூத்த பொண்ணாக ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரோலில் கலக்கிட்டு இருக்கிற விலாசினி வந்து இப்போ வந்து தன்னுடைய இந்த பர்சனல் விஷயம் வெளியில் தெரிஞ்சதுனால தான் ஃபேம் ஆயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இளையராஜா சார் வந்து எனக்கு ஒரு வகையில் ரிலேஷனாக தான் வருது. நான் வந்து இந்த மாதிரி அவர் என்னுடைய ரிலேஷனாக இருந்தாலுமே என்னுடைய இளமை காலத்திலேருந்து நான் வளர்ந்தது அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு கஷ்டமான வாழ்க்கை தான். சின்ன வயசுலேருந்தே நானும் என்னுடைய அம்மாவும் சரி பார்த்தது அதிகமான கஷ்டங்கள், ஏமாற்றங்களை தான். எங்களுக்கு உதவுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்தது கிடையாது. சின்ன வயசுலேருந்து பார்த்த கஷ்டங்களாலேயே நான் வந்து ரொம்பவும் மனசு இறுகி போய் தான் வளர்ந்தேன். அது மாதிரி தான் ஒருவேளை இந்த மாதிரி ஏமாற்றமும் கஷ்டங்களும் என்னுடைய வாழ்க்கையில் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச வேலையான பாடலை நான் ரொம்பவும் சூப்பராக பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அது அந்தளவுக்கு எனக்கு கை கொடுக்கல அப்படின்னோடனே எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்த உடனே அதை தட்டி கழிக்காமல் நான் நடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்ட், அதாவது என்னுடைய முதல் கணவருக்கும் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமேலே எங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு வந்து அப்போ வந்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆனால் நான் எதிர்பார்த்தபடி என்னுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக அமையலை. அதனால் நான் என்னுடைய கணவரை விவாகரத்து பண்ணிட்டேன். நான் விவாகரத்து பண்ணும்போது 1க்கு 100 தடவை நல்லா யோசிச்சு தான் விவாகரத்து பண்ணினேன். ஏன்னா இந்த மாதிரி டாக்ஸிக்கான ஒரு பர்சன் கூட லைஃப்பை இதுக்கு மேலேயும் என்னுடைய ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பை நான் கழிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனதாக எடுத்த முடிவு தான் என்னுடைய விவாகரத்து. நான் ஆதவனை முதல்ல சந்தித்தப்போ அவருடைய ஹியூமர் சென்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் என்னையும் சரி என்னுடைய மகளையும் சரி ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் எங்ககிட்ட நடந்துக்கிற விதம் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலேயே அவருக்கும் எனக்கும் ஒரு இனம் புரியாத ஒரு உறவு ஏற்பட்டுச்சு. அந்த உறவு மூலமாக தான் இன்றைக்கி நாங்கள் திருமணம் ஆகி இப்போ எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறாங்க. நாங்கள் 2 பேருமே விவாகரத்தானவங்க அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த வலி அப்படிங்கிறது ஒன்று தான். நானும் சின்ன வயசுலேருந்து நிறைய வலிகளை அனுபவிச்சிருக்கேன். அதே மாதிரி என்னுடைய கணவரும் சின்ன வயசுலேருந்து நிறைய வலிகளை அனுபவித்து வந்திருக்காரு. அப்படிங்கிறதுனாலையும் என்னமோ எங்களுடைய லைஃப் இப்போது பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. அது மட்டும் கிடையாது, இப்போ எங்களுடைய பொண்ணு மீரா வந்து எங்களுடைய லைஃப்பில் கிடைச்ச ஒரு பெரிய ஒளி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா என்னுடைய பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃப்ல பல மாற்றங்கள் வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச இசையை நான் மறுபடியும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வாய்ப்புகளும் சீரியலில் எனக்கு நிறைய நடிக்க வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் என்னுடைய லைஃப் வந்து இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக மூவ் பண்ணிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நடிகர் ஆதவன் கூட என்னுடைய வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. 2 பேருமே எங்களுடைய ஃபேமிலியோட இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை விலாசினி தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி வாழ்க்கையில்
வாழ்க்கையில டார்க் சைட மட்டுமே பார்த்த எனக்கு வந்து வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம். அந்த வரப்பிரசாதத்த தயவுசெய்து யாரும் தட்டி கழிக்காதீங்க, தப்பா பேசாதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. 2வது திருமணம் பண்றவங்க யாருமே தவறானவங்க கிடையாது. ஏன்னா முதல் வாழ்க்கையில அவங்க எவ்வளோ கஷ்டத்த அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத தயவுசெய்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க எவ்வளோ வலியும், கஷ்டத்தையும் அனுபவிச்சிருந்தா அந்த வாழ்க்கை வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பாங்க. முதல் திருமணத்த அவ்வளோ சீக்கிரம் யாருமே முடிவுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாங்க. ஆனா யாருமே திருமண உறவ வேண்டான்னு அவ்வளோ சீக்கிரம் நினைக்கிறதில்ல. ஆனா அப்பேற்பட்ட உறவ தூக்கி எறிய நினைக்கிறாங்க அப்படின்னா, எவ்வளவு கஷ்டம், வலி, அழுக மட்டும் அதுல இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பாருங்க. ஒருத்தரோட வாழ்க்கையில எடுக்கிற டெசிஷன தயவு செய்து விமர்சனம் பண்ணி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வெஸ்ட்டா நடிகை விலாசினி வந்து வச்சிருக்கிறாங்க. அவங்களையும் ஆதவனையும் தப்பா பேசக்கூடாது அப்படின்ட்டும் அவங்களுடைய லைஃப பீஸ்ஃபுல்லா வாழ விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வெஸ்ட்ட வச்சிருக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க. இது ஒரு புறம் இருக்க 2026 எலெக்ஷன் வந்து நேத்து விறுவிறுப்பா நடந்து முடிஞ்சது. இந்த விஷயத்துல நெறைய நடிகர், நடிகைகள் வந்து இன்னைக்கு இந்த எலெக்ஷன்ல வோட் பண்ணது அப்படிங்கிறது ரொம்பவும் பரபரப்பா போச்சு. ஆனா எல்லாருமே ஒரு சிமிலர் ட்ரெஸ் கோட ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு ரொம்பவும் வைரலா போகுது. ஒயிட் ஷர்ட் அப்புறம் காக்கி பேண்ட் அப்படிங்கிற ட்ரெஸ் கோட எல்லா நடிகைகளும் விக்ரமா இருக்கட்டும், இன்னைக்கு அஜித்தா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும் எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில இப்போ ஒரு சின்னத்திரை நடிகையும் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு கமெண்ட் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தற்குறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்னுடைய ஜனநாயக கடமைய நான் செஞ்சதுனால நான் தற்குறி அப்படின்னா, நான் படிக்காதவ ஆயிட மாட்டேன். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி போய் போட்டதுனால நீங்க ரொம்ப அறிவாளி ஆயிட மாட்டீங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. லைஃப் அப்படிங்கிறது ஒரே மாரி இருந்தா அது யாருக்குமே சரியா இருக்காது. லைஃப்க்கே மாற்றம் வேணும் அப்படிங்கிறப்ப இவ்ளோ பெரிய நாட்டுக்கு மாற்றம் அப்படிங்கிறது தேவைதான். இந்த ஒரு மாற்றத்த எல்லாருமே அங்கீகரிச்சா நல்லாருக்கும். நான் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2026 எலக்ஷன்ல வோட் பண்ணுனேன். நீங்க யாருக்கு வோட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்த நான் எதுவும் விமர்சிக்க விரும்பல. ஆனா என்னுடைய கருத்து அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். அதுல தலையிடுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. அது மட்டும் இல்லாம என்ன தற்குறின்னு சொல்றதுனால நீங்க பெரிய அறிவாளின்னு சொல்லிட்டு ரொம்பவும் நினைச்சுக்க வேணாம். அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைஃப்ல இப்போ ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டு 5 இயர்ஸ் நம்ம சஃபர் ஆகுறதுக்கு பதிலா, இந்த நாள் இன்னைக்கு வந்து யோசிச்சு ஒரு விஷயத்த நம்ம சரியா செஞ்சுட்டோம்னா, நம்மளுடைய 5 இயர்ஸ் மழையோ, புயலோ எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் நமக்காக சேவ் பண்றதுக்கு ஒருத்தர் இருப்பாரு. அப்படி நினைச்சிட்டு தான் நான் இந்த 2026 எலக்ஷனுக்கு வோட் பண்ணுனேன். நீங்களும் அப்படி நினைச்சிருந்தா மேபி உங்களுடைய ரெஸ்ட் ஆஃப் த 5 இயர்ஸ் வந்து நல்லா இருக்கும். இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன தற்குறின்னு விமர்சனம் பண்ணுனீங்கன்னா, 5 வருஷம் கஷ்டப்பட போறது நான் இல்ல, நீங்க தான். தயவு செய்து யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஏன்னா, இப்ப கிடைக்கிற அந்த ஓட்டு காசு, அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன அந்த ஒரு ஆஃபர், கிஃப்ட் அதுக்காக ஆசைப்பட்டு உங்களுடைய 5 இயர்ஸ யாருடைய காலடியிலயும் அடமானம் வச்சுடாதீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வெஸ்ட்டோட சொல்லியிருக்காங்க.